இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் அப்போ ஒரு கலெக்ஷனாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் வந்து ஜூன் லாஸ்ட் வீக் அஜர்பைஜான்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் படத்தோட ஷூட் போக போறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, குட் பேட் அக்லி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால தீபாவளிக்கு கண்டிப்பாக படத்தை ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஓடிடி ரைட்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 110 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்கப்பா. ஸோ எப்படி இருக்க போகுது படத்தோட ரிலீஸ் செப்டம்பர் 5 அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். மகேஷ் பாபு இருக்காருல, அவரோட SSMP 29 அதாவது ராஜமௌலியோட பண்ண போறாருல, அந்த படத்துல வந்து பிருத்திவிராஜ் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்குறக்கே சூப்பரான அப்டேட்டா இருக்குது. பிருத்திவிராஜ் வந்து ஆல்ரெடி சலார் படத்துல நினைச்சிட்டாரு, ஒரு ரோல் பண்ணிட்டாரு, முக்கியமான ரோல் அப்படின்ட்டு இந்த படத்துல இருக்க போறாருன்னு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கவினோட அடுத்த படம் இப்போதான் ரீசெண்டா வந்து மாஸ்க் அப்படின்னு மாதிரி ஒரு படம் வெற்றிமாறனோட ப்ரொடக்ஷன்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்லாம் இருக்கு. இதுக்கடுத்துதான் வந்து விஷ்ணு இடவன் இருக்காருல்ல, அதாவது விக்ரம், லியோ போன்ற படங்கள்ல எல்லாம் வந்து லிரிக் ரைட்டராக வந்திருக்காரு. லோகேஷ் கனகராஜோட ஏடியாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது. அவரோட டைரக்ஷன்ல கவின் ஒரு படம் பண்ண போறாரு. நயன்தாரா அந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, STR 48 ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஜான்வி கபூர் இந்த படத்துல வந்து STRக்கு பேரா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட ரோலா இருக்க போகுது அவங்களுக்கு இந்த படத்துல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். குட் பேட் அக்லி படத்தோட OTT ரிலீஸா வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் 95 கோடிக்கு இந்த படத்தோட OTT ரைட்ஸை வாங்கியிருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிமா சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ கடைசி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியன் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்க இந்த டைம்ல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தது அந்த சாங் அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய தமிழ் சினிமாவில் கிடைச்ச முக்கியமான சில அப்டேட்ஸ். இதில் உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.